கோலாலம்பூர் ஸ்ரம்பா நெடுஞ்சாலையில் ஒரு கார் ஓட்டுநரை நோக்கி பொம்மை துப்பாக்கியை காட்டியதாக நம்பப்படும் முதியவர் ஒருவரை போலீசார் கைது செய்தனர். 60 வயதான சம்பந்தப்பட்ட நபர் சிக்னல் கொடுக்காமல் தனது பாதையில் வந்த மற்றொரு ஓட்டுநரின் செயல்களால் கோபம் அடைந்ததாக பிரிக்ஃபீல்ட்ஸ் மாவட்ட காவல்துறை தலைவர் ஹூ சான் ஹூக் இச்சம்பவம் குறித்து கூறினார். பின்னர் அந்த நபர் மற்ற ஓட்டுநரை முந்திச் செல்ல முடிவு செய்தார். இருப்பினும் ஓட்டுநரை அவர் மிரட்டும் வகையில் நடந்துள்ளார். பதிலுக்கு அந்த நபர் கண்ணாடியை இறக்கி பொம்மை துப்பாக்கியை மற்ற ஓட்டுநரை நோக்கி நீட்டினார் என்று ஹூ கூறினார். கோலாலம்பூர் சம்பா நெடுஞ்சாலையில் ஒரு சிவப்பு SUV ரக ஓட்டுநர் துப்பாக்கியை சுட்டி காட்டுவது போன்று காணப்பட்ட 34 வினாடி வீடியோ கிளிப்பின் அடிப்படையில் புகாருக்கு பின்னர் மாலை 7 மணி அளவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார். வீடியோவில் இருப்பது சந்தேக நபர்தான் என்பதை ஒப்புக்கொண்டார் என்று ஹூ கூறினார். சந்தேக நபருக்கு சொந்தமான 2 பொம்மை துப்பாக்கிகள் மற்றும் ஒரு SUV பறிமுதல் செய்யப்பட்டது. அந்த நபர் வேலை இல்லாமல் இருப்பதாகவும் அவர் மீது குற்றப்பதிவு இருப்பதாகவும் ஹூ தெரிவித்தார். போலி துப்பாக்கி வைத்திருந்ததற்காக விசாரணைக்காக அவரை காவலில் வைக்க போலீசார் விண்ணப்பிப்பார்கள் என்று ஹூ கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.